நாம் ஏன் பக்ஷி பானுவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க கூடாது? எனக்கும் தாங்கள் கூறியதில் முழு சம்மதம் உள்ளது. விரைவில் இதை பற்றி என்னுடைய முடிவு என்ன என்று நான் தெரிவிக்கிறேன். ஜலாலின் முடிவு என் மகனுக்கு அனுகூலமாக இருந்தால், பக்ஷி பானுவின் திருமணத்தை என் மகனுடன் நடக்க ஒப்புக்கொண்டால், இந்த மகமாங்காவின் அதிகாரம் அந்த புறத்தில் மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தில் எங்கும் என் அதிகாரம் செல்லும். பார்த்தீர்களா, உங்களது இன்னொரு காய் வெட்டுப்பட்டு விட்டது. இப்பொழுது தாங்கள் தோற்பது நிச்சயம். கண்களை தெரிந்து கொண்டு கனவு காண்பது நல்லதில்லை ஜோதா. நான் கட்டையை உருட்டுகிறேன், பிறகு பேசலாம். நாளை புரோகிதர்கள் வருகிறார்கள். இன்னும் சில நாட்களில் ஜோதாவின் திருமணம் முடிந்துவிடும். அதன் பிறகு அவள் ஞாபகங்கள் மட்டும்தான் நம்முடன் இருக்கும். அந்த ஞாபகங்களை சேகரிக்கவே அவள் சகோதரர்கள் முயற்சிக்கிறார்கள். பார்த்தாயா, அனைத்து வேலைகளையும் துறந்துவிட்டு ஜோதாவை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காலம் அனைவருக்கும் ஒரே விதமாகத்தான் கடந்து செல்லும். ஆனால் எந்த ஒரு இல்லத்தில் பெண் குழந்தை இருக்கின்றதோ அந்த இல்லத்தில் மட்டும் காலம் வேகமாக கடந்துவிடும். நம் ஜோதா இவ்வளவு விரைவாக வளர்ந்தது நமக்கு தெரியவே இல்லை. நாம் செய்துவிட்டோம். அண்ணா, இது நன்றாக இல்லை. நாங்கள் ஜெயிப்பதற்காக வேண்டுமென்று விட்டுக் கொடுத்து விட்டீர்கள். உனது மகிழ்ச்சியுடன் ஒப்பிடுகையில் இது பெரிய விஷயம் இல்லை ஜோதா. விளையாட்டு யுத்தமோ, நீங்கள் எப்போதும் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புவேன். உனது அன்பு எங்களுக்கு இருக்கும் பொழுது எங்களை யார் தோற்கடிக்க முடியும்? சூழ்நிலை கைதிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறாள் இந்த மகாமங்கா. முதல் முறையாக முகலாய ராஜ்யத்தின் அரச கூட்டத்தில் ஒரு பெண்ணின் குரல் சாதித்து விட்டது. மகாமங்காவிடம் நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் தாங்கள் கவலை கொள்கிறீர்கள். தாங்கள் இந்த நாட்டின் மகாராணி. ஆனால் ஷெஹன்ஷா அவளுக்கு தாய்க்கு நிகரான அந்தஸ்தை வழங்கியிருக்கிறார். அதை மறந்து விடாதே. எந்த ஒரு ஆணும் மனைவியின் பேச்சை விட தாயின் பேச்சுக்குத்தான் மதிப்பு கொடுப்பார்கள். மகாமங்காவின் அதிகாரம் ஒவ்வொரு நாளும் மிகவும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆதாப் மகாராணி, தாங்கள் என்னை அழைத்தீர்களாமே? வாருங்கள் வாருங்கள். வேறொன்றும் இல்லை, தங்களுடன் சதுரங்கம் ஆடி வெகு நாட்கள் ஆகிவிட்டது அல்லவா? அது மட்டுமல்லாமல் அன்று விளையாட்டு பாதியிலேயே நின்றுவிட்டது. அதை முடித்துவிட்டால் நன்றாக இருக்கும். தாங்கள் விருப்பம் மகாராணி. தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அடுத்த ஆட்டம் தங்களுடையது. ஞாபகம் இருக்கிறது. சென்ற முறை எவ்வளவு நன்றாக நகர்த்தினீர்கள். அடுத்த ஆட்டம் ஆடுவதற்கு எனக்கு அவகாசம் தேவைப்பட்டது. உங்கள் ஆட்டம் சிறப்பாக இருக்கிறது. தாங்கள் கூற வருவது எனக்கு புரியவில்லை. பகதூர் கான் ஒரு காலத்தில் தங்களுக்கு எதிரி, இப்பொழுது பகடைக்காயாகிவிட்டார். பலத்தை அதிகரித்துக் கொண்டீர்கள். முகலாய சாம்ராஜ்யத்தை பலப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் நினைத்தேன். சாம்ராஜ்யத்தின் பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் எதிர்ப்பவரையும் அணைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். அரசியலானாலும் சதுரங்கமானாலும் எல்லைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வது முக்கியம். எனக்கு என் எல்லை நன்றாக தெரியும். உங்கள் எல்லைகளை உங்கள் மகனுக்காக வளர்த்துக் கொள்கிறீர்கள். ஆதகம் கான் ஜலாலிற்கு அண்ணன் ஆவான்.
ஆதகம் கானுக்கு நல்ல பெயர் கிடைத்தால் அது சக்கரவர்த்தியாரையும் வந்து சேரும். தங்களின் ராஜாவிற்கு எச்சரிக்கை. உடனே ராஜா மீது தாக்குதலா? தங்களுக்கு தோற்கடிக்க வேண்டும் என்று மிகவும் அவசரம்தான். அவசரப்படுவது நான் அல்ல மகாராணி, தாங்கள்தான். இந்த மகாராணியையே தோற்கடித்து விட்டீர்கள். இது வெறும் விளையாட்டுத்தான். நீங்கள் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும் மகாராணி தோற்பதை நான் விரும்பவில்லை. ஜலால் என்னை அம்மாவென்று அழைப்பார். நான் இப்போது சத்தியம் செய்கிறேன், ஜலாலிற்கும் மகாராணிக்கும் நான் என்றும் விசுவாசியாக இருப்பேன். அதற்கு நான் தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நாளைய சரித்திரம் என் விசுவாசத்தை பற்றி புகழாரம் சூட்டும். விடை பெறுகிறேன் மகாராணி. மகாமங்கா தனது அறிவாற்றலால் ஒருவர் பின் ஒருவராக தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார். ஒருபுறம் ஆதம் கான் பெஹரம் கான் சென்று விட்டதால் சந்தோஷமாக பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறான். ஹுசூர், ஹுசூர், ஒரு முக்கியமான செய்தி. ஹுசூர், இந்த தகவல் பெஹரம் கான் சம்பந்தப்பட்டது. சொல். நமக்கு கிடைத்த தகவலின்படி பெஹரம் கான் குஜராத் சென்றடைந்துள்ளார். அங்கு ஒரு மண்டபத்தில் இருக்கிறாராம். அந்த பெஹரம் கானை நம்ப முடியாது. மக்காவிலிருந்து என்று திரும்புவானோ தெரியாது. ஒருவேளை அவன் வந்துவிட்டால் நான் சாதிக்கவிருக்கும் எனது லட்சியத்தை என்னால் சாதிக்க முடியாது. நீ ஒரு வேலை செய். பட்டான் முபாரக் லோகாவிற்கு எனது செய்தியை தெரியப்படுத்த. பானுபுரத்தின் மகாராஜா சந்திரபானு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சம்பந்தியாரே, ராஜபுரோகிதரே, ஆமீரின் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். ராஜகுமாரி ஜோதாவிற்கான பான்பூரின் சீர்வரிசையை ஏற்றுக்கொள்ளுங்கள். திருமணத்திற்கு சுபமுகூர்த்தம் கிடைத்துவிட்டது மகாராஜா. சௌபாக்கியவதி ஜோதாவிற்கும் சிரஞ்சீவி சூரியபானுவிற்கும் திருமணம் செய்ய இம்மாதம் நிறைந்த பௌர்ணமி அன்று சந்தியா கால நேரத்தில் அருமையான சுபமுகூர்த்தம் கிடைத்திருக்கிறது. நான் தங்களிடம் ஒன்று கூறலாமா? தாராளமாக கூறும் மைனாவதி. ஜோதாவின் திருமண நாள் குறிக்கப்பட்டால் நமது காளிமாதா கோவிலில் யாகம் செய்வதாக இதற்கு முன் நான் வேண்டிக் கொண்டேன் மகாராஜா. நம் குடும்பத்தில் அனைவரும் அதில் பங்கேற்க வேண்டும். ஜோதா புதிய வாழ்க்கையை தொடங்கும் முன் தாயிடம்தான் ஆசி வாங்க வேண்டும். தாயின் ஆசியை விட வேறு உலகில் உண்டா? உனது வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவேன். அந்தி சாய்ந்ததும் அங்கு செல்வோம். இதுதான் அஜ்மீர், இது மேவாத், இதற்கிடையில் இருப்பதுதான் ஆமீர். ஒரு படை அஜ்மீர் வழியாக, மற்றொன்று மேவாத் வழியாக. ஆமீர் அதன் இடையில் மாட்டி சின்னாபின்னமாகிவிடும். தாங்கள் ஒன்றை மறந்துவிட்டீர்கள். ஆமீரை வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆமீரின் கோட்டை மிகவும் வலிமை வாய்ந்தது. இன்னொரு விஷயம், ஆமீரில் எவ்வளவோ ரகசிய சுரங்கங்கள் இருக்கிறது. ஒன்று இங்கே, இங்கே, இன்னொன்று இங்கே இருக்கிறது. நாம் நம்முடைய சேனைகளை இங்கிருந்து நகர்த்த வேண்டும். அப்போதுதான் அவர்களால் தப்பிக்க இயலாது. அவர்கள் சிக்கிக் கொள்வார்கள். அப்போதுதான் நமக்கு அதிகமான இழப்பு ஏற்படாது. விரைவாக வெற்றியும் அடைந்து விடலாம். சுபான் அல்லாஹ், உன்னுடைய வாளுடன் சேர்ந்து
உனது அறிவும் கூர்மையாக உள்ளது சுஜாமல். நாம் நம் சேனைகளை விரைவில் தயார்படுத்த வேண்டும். விரைவாக அவர்களை தாக்க வேண்டும். அப்போதுதான் இந்த தாக்குதலை ரகசியமாக வைக்க முடியும். தாங்கள் ஆமீரின் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற கனவு நிச்சயம் நிறைவேறும் சுஜாமல். செல்லுங்கள். யுத்தத்திற்காக சேனைகள் தயாராக இருக்கும்படி கூறுங்கள். இன்றே தாக்குதலை ஆரம்பிப்போம். எங்கள் ஜலாலுடைய கனவுதான் நிறைவேறப் போகின்றது. ஆமீரை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு. இந்த யுத்தத்தில் வெற்றியடைந்த பிறகு மேவாத்தில் மட்டுமல்ல, ஆக்ராவிலும் எனது புகழ் ஒழிக்கப் போகின்றது. மால்வாக்கின் சுல்தான் பாஸ் பகதூர் வரைமுறையை கடந்து தனது விருப்பம் போல் ஆடிக்கொண்டிருந்தான். ஜலால் கூறிய ஆலோசனைகளை அவன் பொருட்படுத்தவில்லை. அது ஒரு கட்டத்தை எட்டிய பிறகு, நான் மால்வா மீது போர் தொடுப்பேன். வேண்டாம். இந்த சின்ன விஷயத்திற்காக சக்கரவர்த்தியார் வாளை எடுத்தால் பொறுமை இல்லாமல் நடக்கிறார் என்று பிரஜைகள் நினைப்பார்கள். அது தங்களுக்கு நல்லதல்ல. மால்வாவை தாக்குவதற்கு சேனைகளை அனுப்புங்கள். ஆனால் யார் தலைமையில் செல்ல சொல்கிறீர்கள்? கான்பவா சென்ற பிறகு எனக்கு யாரை நம்புவதென்று தெரியவில்லை. ஆதகம் கானை நம்புங்கள். என்ன? ஆம், என் ஆலோசனை என்னவென்றால் மால்வாவிற்கு ஆதகம் கானை அனுப்புங்கள். அவன் என் மகன் என்பதால் மட்டும் நான் கூறவில்லை. அவன் ஒரு சிறந்த போர் வீரன் என்பதாலும் தான். வெற்றி பெறும் சாமர்த்தியம் அவனிடம் உள்ளது. பாஷாவிற்கு சேவை செய்யும் கடமையும் அவனுக்கு உள்ளது. சரியான ஆலோசனையை கொடுத்தீர்கள் பெரியம்மா. சேனைகளை தயார் நிலையில் இருக்கும்படி ஆணை பிறப்பியுங்கள். இன்னும் 2 நாள் கழித்து ஆதம் கான் தலைமையில் மால்வா மீது போர் தொடுக்க வேண்டும். மால்வா மீது யுத்தமா? எப்போது? இன்னும் 2 நாட்களில் உன் தலைமையில் மால்வா மீது போர் தொடுக்க வேண்டும். எனது தலைமையிலா? ஏன் இவ்வாறு பேசுகிறாய்? ஆதகாம், நீ என் மகன் என்றால் இந்த போரில் வெற்றி அடைவாய். நான் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உன் காலடியில் வைத்திருக்கிறேன். நீ என்னவென்றால், ஆதகாம், நீ இந்த யுத்தத்தில் வெற்றி அடையும் பட்சத்தில் சாம்ராஜ்யத்தில் உனக்கென்று ஒரு பெயர் வரும். அதன் பிறகு நான் பக்ஷிபானுவுடன் உன் திருமணத்தை பற்றி ஜலாலிடம் பேசுவேன். நான் கூறுவது என்னவென்றால், அத்தை அவர்களே, இங்கே பாருங்கள், நான் தங்களுக்காக சேமியா பாயாசம் செய்திருக்கிறேன். சரி, தாங்கள் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் நிக்கா குறித்துதான். பக்ஷிபானுவின் நிக்காவை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். பக்ஷிபானுவின் நிக்காவை பற்றியா? தாங்கள் நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் மீது உங்களுக்கு எவ்வளவு அக்கறை! பாவம் பக்ஷிபானு சிறு வயதிலேயே விதவையாகிவிட்டாள். தாங்கள் அவருக்காக ஒரு நல்ல கணவனை பார்க்க வேண்டும். பகைவரை போல அல்ல. பார்த்தீர்களா, இவருக்கு என் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. ஜாவிதா, ஜாவிதா, இனிப்பு குறைவாக உள்ளது. ஓஹோ, நான் அப்பொழுதே நினைத்தேன் இதில் ஏதாவது தவறு செய்து விடுவேன் என்று. சரி, நீங்கள் எங்கே இருங்கள், நான் இதில் சர்க்கரை போட்டு கொண்டு வந்து விடுகிறேன். சரியா? நீ இந்த யுத்தத்தில் வெற்றி பெறவில்லை என்றால் இந்த இனிப்பில்லாத பாயசத்தை தான் நீ என்றும் சாப்பிட வேண்டும். நீ மால்வாவை ஜெயித்தால் ஜலாலின் நம்பிக்கையை ஜெயித்ததற்கு சமமாகும். ஜலாலின் பார்வையில் நீ ஒரு வீரனாகிவிட்டால் பக்ஷிபானுவுடன் உன் நிக்கா நடக்க உதவியாக இருக்கும். பிறகு நமக்கு எதிரிகளை இருக்க மாட்டார்கள். விதியின் விளையாட்டு தொடங்க இருக்கின்றது. சமயம் அதற்கு நெருங்கிவிட்டது. ஆம், விதியின் விளையாட்டு தொடங்கிதான் விட்டது சகுனிபாய்.
ஆனால் அது நான் நினைத்தபடிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகள் ஜோதாவின் திருமணம் பான்பூரின் ஒப்பற்ற இளவரசன் சூரியபான் சிங்குடன் நடைபெறவிருக்கிறது. உண்மை மாறி போகலாம் மைனாவதி, ஆனால் விதி மாறாது. தாங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் பாருங்கள், விதியின் காரணமாக தாங்கள் கூறியதே தவறாகிவிட்டது. விதி ஜோதாவை சூரியபான் சிங்குடன் இணைக்கப் போகிறது. அவள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சேர்க்கப் போகிறது. அதனால் தாங்கள் பூஜையில் இடையூறு செய்ய வேண்டாம். நீங்கள் புறப்படலாம். எந்த தேவியை நீ பூஜிக்க வந்தாயோ அந்த தேவியை கனமும் பூஜித்துக் கொண்டிருப்பவள் நான். சரியாகத்தான் கூறினாய். நீ கூறிய அந்த விதியானது ஜோதா சென்றடைய வேண்டிய இடத்தை நிச்சயித்தது உண்மைதான். அதனால்தான் அவள் செல்ல வேண்டிய இடத்தில் இது கொண்டு போய் அவளை சேர்த்து விடும். ஏஹே மகாகாளி, ஏன் இவ்வளவு கவலையாக இருக்கிறாய்? தருணம் சரியில்லை. ஒரு கெட்ட செய்தி. என்னவாயிற்று ஜலால்? தங்கள் முகத்தில் கவலை அதிகரித்த வண்ணம் இருக்கிறதே. கான் பாபா இல்லாததை எண்ணி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் ஒன்று எனக்கு நன்றாக புரிகிறது. முகலாயர்களின் சாம்ராஜ்யம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இந்நாள் வரை என்னிடம் அண்டவிட்டதில்லை. பெரியம்மா, இப்போது வந்து தங்களை தொந்தரவு செய்வதற்காக என்னை மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்தி. தங்களின் கண்களில் கண்ணீரா? இன்று வரை நான் தங்களின் கண்களில் கண்ணீரை பார்த்ததில்லையே. என்ன நடந்தது என்று தயவு செய்து கூறுங்கள். ஜலால், அது பெரியம்மா என்னவாயிற்று என்று கூறுங்கள். பெரியம்மா, எனது பொறுமை எல்லை கடந்து போகிறது. கூறுங்கள். உன்னுடைய கேடயம் உடைந்து விட்டது ஜலால். உன்னுடைய அன்புக்குரிய பேரம் கான் இப்போது உலகத்தில் இல்லை. வரலாற்றில் உன்னுடைய பெயர் அனைவருக்கும் முன்பாக பதிவு செய்யப்படும். என்னுடைய ஆசையில் ஹஜ் யாத்திரைக்கு செல்வதுதான். தாங்கள் செல்வதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது என்னுடைய கடைசி ஆசையாக இருந்தால் அப்போதும் வருமாயா?
என்னுடைய புனித யாத்திரை சிறந்த முறையில் முடிவடைகிறதோ இல்லை, ஆனால் நீ ஒரு சிறந்த பாட்ஷாவாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திப்பேன். இறைவா, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன்னுடைய கருணையின் நிழலை ஜலாலின் மீது என்றும் வைத்திரு. நான் பட்டன் முபாரக் லொஹானியை மெஹரம் கான் தங்கியிருக்கும் மண்டபத்திற்கு அனுப்பி வைத்து விட்டேன். லொஹானி அவன் பழியை தீர்த்துக் கொள்வதற்காக மகாமந்திரியான பெஹரம் கானை அவன் தீர்த்து கட்டிவிட்டான்.